திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மிக சிறப்பாக நடைபெற்ற மண்டல பூஜை நிறைவு விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்தன். வணக்கம் ஆனந்தன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக விளங்குகின்ற திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுமார் 15 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த குடமுழுக்கு விழா என்பதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர். குடமுழுக்கு விழா நிறைவு பெற்றதை தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல பூஜை நடைபெறுவது வழக்கம். ஆனால் வருகிற 14ஆம் தேதி ஆவணி திருவிழா துவங்குகின்ற காரணத்தினால் மண்டல பூஜை விழா 30 தினங்கள் மட்டுமே நடைபெறும் என்று கோவில் நிர்வாகம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்று மண்டல பூஜை நிறைவு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மண்டல பூஜையை முன்னிட்டு அதிகாலை 5 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து மூலவருக்கு உள் பிரகாரத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. உற்சவர், சண்முகர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு சஷ்டி மண்டபத்தில் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று பூர்ணாகுதி நடந்தது. தொடர்ந்து அங்கிருந்த கும்பங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மூலவர் மற்றும் சண்முகர் உட்பட வள்ளி தெய்வானை, பெருமாள், நடராஜர், விநாயகர் உட்பட அனைத்து பரிவார தெய்வங்களுக்கும் அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் இன்று மண்டல பூஜை நிறைவு விழாவையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.